வெல்கம் டு சென்னை ரோபோட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ப்ராஜெக்ட் டிஜிட்டல் ஸ்கேல். இப்போ இந்த படத்தில் பாருங்கள், ஒரு அல்ட்ராசோனிக் சென்சார் இருக்குது. அது மொபைலோட கனெக்ட் ஆகிருக்கு. ஜஸ்ட்டு நம்ம அந்த பொருளை எந்த டிஸ்டன்ஸ் வைக்கிறோமோ அந்த டிஸ்டன்ஸ் என்னன்றதை டிஜிட்டலாக நம்மளால் பார்க்க முடியும். வாங்க இந்த ப்ராஜெக்ட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க இந்த ப்ராஜெக்ட் செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்க்கலாம். ESP32 38 பின் டிஸ்டன்ஸ் அளக்கிறதுக்காக அல்ட்ராசோனிக் சென்சார், ஜம்பர் ஒயர்ஸ், மைக்ரோ USB கேபிள், OTG கனெக்டர், பிரெட்போர்டு வந்து ஆப்ஷனல் தான். பிரெட்போர்டு இல்லாமலும் இந்த ப்ராஜெக்ட் நீங்கள் செய்யலாம். பிரெட்போர்டு இருந்தால் ஜஸ்ட்டு ஈஸியாக இருக்கும் அல்ட்ராசோனிக் சென்சார் நிற்கிறதுக்காக. பிரெட்போர்டு இல்லைன்னா நீங்கள் டபுள் சைட் டேப்பு வச்சும் அல்ட்ராசோனிக் சென்சாரை நிற்க வைக்கலாம். அல்லது ஜென்ரலாக அல்ட்ராசோனிக் சென்சார் ஷேக் ஆகாமல் ஒரு இடத்துல வச்சா கூட இது ஒர்க் ஆகும். இந்த அல்ட்ராசோனிக் சென்சார் எப்படி வேலை செய்யுதுன்றதை பார்க்கலாம். இந்த அல்ட்ராசோனிக் சென்சார் சவுண்டு வேவ் அடிப்படையில் வேலை செய்யுது. இந்த பார்க்கறதுக்கு ரவுண்டாக ரெண்டு இருக்கு இல்லையா, இதில் ஒன்று வந்து டீன்னு போட்டிருக்கோம் அந்த பேஸில், அது டிரான்ஸ்மிட்டர். இன்னொன்று ஆர்னு போட்டிருக்கோம், அது ரிசீவர். டிரான்ஸ்மிட்டர்லேருந்து தான் இந்த சவுண்டு வேவ் அனுப்பப்படுது. இங்கேருந்து போகிற சவுண்டு வேவ்ஸ் எங்கே ஆப்ஜெக்ட் இருக்கோ அதில் இடிச்சிட்டு பவுன்ஸ் பேக் ஆகும். அதை வந்து இன்னொரு ரவுண்டாக இருக்கு இல்லையா ரிசீவர், அது ரிசீவ் பண்ணும். அந்த டைமிங்கை வச்சு தான் ஆப்ஜெக்ட் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குன்றதை அல்ட்ராசோனிக் சென்சார் கண்டுபிடிக்குது. இப்போ உங்களுக்கு அல்ட்ராசோனிக் சென்சார் எப்படி ஒர்க் ஆகுன்றது புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். வாங்க அல்ட்ராசோனிக் சென்சாரோட பின்களை பற்றி பார்க்கலாம். இதுக்கு மொத்தமாக 4 பின்கள் வரும். ஃபஸ்ட்டு பின் VCC. இதை வந்து நம்ம ESP32ல் Vinல ப்ளக் பண்ணுவோம் பாசிட்டிவ் வோல்டேஜுக்காக. அடுத்தது ட்ரிக். இது வந்து ESP32ல் பின் நம்பர் G19ல் ப்ளக் பண்ணுவோம். அடுத்து ECHOன்னு சொல்கிற எக்கோ பின். இது வந்து G18ல் ப்ளக் பண்ணுவோம். அடுத்தது GNDன்னு சொன்னோடனே உங்களுக்கு தெரிஞ்சிடும். இதை வந்து நம்ம GNDயில் ப்ளக் பண்ணணும். அவ்வளோதான், நம்ம கனெக்ஷன் ரெடி ஆகிடுச்சு. வாங்க கோடு அப்லோட் பண்ணலாம். ஆர்டினோ ட்ராய்டு ஆப் ஓப்பன் பண்ணிட்டோம். ஆஸ் யூஷுவல் கோடை வந்து நம்ம வாட்ஸ்அப்லேயோ அல்லது இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லேருந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணியாச்சு. இந்த செகண்ட் ஐக்கான் தெரியுதா, அதுதான் கம்பைலேஷன். அதை ஒரு முறை ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இந்த கோடு கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு கம்பைல் ஆகிடும். தேர்டாக இருக்கு இல்லையா ஒரு ஐக்கான், இந்த ஐக்கானை நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது கோடு அப்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். அதாவது நம்ம மொபைலில் இருந்து இந்த கோடு ESP32க்குள்ளே போக ஆரம்பிச்சிடும். நமக்கு ஆல்ரெடி தெரியும், கோடு அப்லோட் ஆகும்போது அது பர்சன்டேஜில் காட்டும். ஃபஸ்ட்டு ஒரு 100% ஆகணும்னு மென்ஷன் பண்ணோம். திரும்ப அது 100 வரைக்கும் பர்சன்டேஜாக இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். அதை கிளியராக அப்சர்வ் பண்ணுங்கள். 100% ஃபினிஷ் ஆனால் மட்டும்தான் கோடு அப்லோட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். கோடு அப்லோட் ஆன உடனே இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இந்த பாக்ஸ் என்னென்னா, இந்த ஆப்பை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுன்றதுக்காக சொல்கிறாங்க. நம்ம பர்ச்சேஸ் பண்ண வேண்டான்னா ஜஸ்ட்டு இந்த பாக்ஸுக்கு வெளியே ஒரு டச் பண்ணால் போதும், அந்த பாக்ஸ் போயிடும். இப்போ நீங்கள் ப்ரெஸ் பண்ண வேண்டியது 4th இருக்க ஐக்கான், சீரியல் மானிட்டர். இதில் தான் அல்ட்ராசோனிக் சென்சாருக்கு அந்த ஆப்ஜெக்ட் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குன்றதை காட்டும். ஜஸ்ட் இப்போ பாருங்கள், நம்ம ஆப்ஜெக்ட் எங்கே நகர்த்துறோமோ அதுக்கேற்ற மாதிரி அது என்ன டிஸ்டன்ஸ்லன்னு காட்டும். நம்ம ப்ராஜெக்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி. இந்த அல்ட்ராசோனிக் சென்சார் மேக்ஸிமம் எவ்வளோ டிஸ்டன்ஸ் வரைக்கும் கண்டுபிடிக்குன்றதை கண்டுபிடிச்சி மறக்காமல் கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.